புயல் சின்னமானது எப்படி நகர இருக்கிறது அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரவை தான் நீங்க திரையில பார்க்கிறீங்க. 30ஆம் தேதி வரைக்கும் இது புயல் சின்னமாக இருப்பது, 1ஆம் தேதி டிப்ரெஷனா வலுவிழக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதுல பார்க்கும்போது எங்க கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு விவரம் இல்லை. இதை பத்தி இன்னும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். கர்கே, இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஐஎம்டி நமக்கு கிளியர் கட்டா சொல்லிடுவாங்க எந்த இடத்துல இது கரையை கடக்கும் இம்பாக்ட் இருக்கும்னு. இந்த முறை அது எந்த விவரமும் கொடுக்கப்படல. ஓகே, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, டிப்ரெஷனா வந்து 26ஆம் தேதி இங்க உருவாகுது. 27 டீப் டிப்ரெஷன், 27 வந்து அது வந்து சைக்ளோனிக் ஸ்ட்ராமா மாறுகிறது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க உருவாகி கிட்டத்தட்ட 27ஆம் தேதி உருவாகி 29ஆம் தேதி வெளியில வருகிறது. இலங்கையை விட்டு வெளியில வருது. 27 28 இங்க உருவாகிறப்பே வந்துடும். ஸோ 27 28 இந்த 2 நாட்கள்ல மட்டுமே இந்த மழையை கொடுத்துருக்கு. 27ஆம் தேதி சிவியரான ஒரு ரெயினை கொடுத்து அங்க சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ 29 பார்க்குறோம். 29லே பாருங்க, மெல்ல மெல்ல நகர்ந்து 1 2 3 4 5வது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. 30ஆம் தேதி நாளையே அது சைக்ளோனிக் ஸ்ட்ராமா இருக்கும். அதே 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நியர்லி பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்துடும். அப்போவும் அதே தான். 30ஆம் தேதி மாலையிலையும் அதே தான் இருக்கும். 1ஆம் தேதி சென்னை அருகே டிப்ரெஷனாக, அதாவது மண்டலமாக மாறும் அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இப்போ பார்த்திபன் கேட்டது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, நமக்கு 2 மாடல், ஒரு மாடல் என்ன சொல்லுது தெரியுமா, புயல் 8 போட போகுது அப்படின்னு, யூ-டர்ன் அடிக்கும்னு பார்த்துருப்பீங்க. 8 போட போகுது அப்படின்றது கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்னைக்கு தெற்கே 280 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா இருக்கிறது அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. நம்ம இப்போ மேப்பில் நாங்கள் சற்று முன்பு நம்ம டிஸ்டன்ஸ் அளவீடு செஞ்சோம். அதில் 250லேருந்து 80 வரை இருக்கும் அப்படின்னும், சரியாக 280 அப்படின்னு வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஓகே, இதை நம்ம இன்னொரு கூடுதல் விவரத்தோடு நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இது ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எப்படி பயணப்பட போகிறது அப்படின்னா பாருங்க, இது இப்போ இங்க இருக்கு. இன்று மாலை 6 மணிக்கு எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நாகப்பட்டினத்துக்கு நேராக கிட்டத்தட்ட வந்துருச்சு, முத்துப்பேட்டையை தாண்டி இப்போ வந்துருச்சு. இது எங்க போக போகுது அப்படின்னா, நாளைய தினம் இங்கே வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம், சென்னைக்கு 25 கிலோமீட்டர் தூரம் வரை வரும்ன்றாங்க. 80 கிலோமீட்டர் வந்து நாளைக்கு காலையில், இன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வந்துடும். நாளைக்கு காலையில் 60 கிலோமீட்டர் சென்னைக்கு பக்கத்தில் வந்துடும். அதன் பிறகு நாளைய தினம் மாலையில் 25 கிலோமீட்டர், வெரி க்ளோஸ். ஸோ அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்று நாளை, இப்போ நாளை மதியம்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வந்து மாலையில் 25ஆக வந்து விடுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாளை தினம் காலையில் இங்கே, அப்புறம் மேலே போகுது. நம்ம இன்னொன்றும் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, இப்போ நாளைய தினம் இங்கே இருக்கு, எங்க புதுவைக்கு கீழே இருக்க மாதிரி காட்டுது. பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் தேதி தான் சென்னை பக்கத்தில் வர மாதிரி காட்டுகிறது. ஸோ 2ஆம் தேதி சென்னைக்கு பக்கத்தில் வந்தா அடுத்து பாருங்க, அதாவது நாளைக்கு இங்கே வந்து அப்படியே போய் மேலே போயிட்டு திரும்ப யூ-டர்னில் வந்து வர்ற மாதிரி காட்டுது. யூ-டர்னில் வந்து 2ஆம் தேதி இங்கே, 3ஆம் தேதி திரும்ப கீழே அப்படின்னு காட்டுகிறது. ஸோ மேலே போயிட்டு ஒரு 8 போட்டுட்டு வர்ற மாதிரி காட்டுகிறது. நாளைக்கு வேகமாக சென்னைக்கு வந்துட்டு நின்று நிதானமாக அப்படியே ரிவர்ஸில் மதுராந்தகம் பக்கத்தில் அப்படியே மதுராந்தகத்துக்கு நேர்கோடில் வந்து நின்றுட்டு திரும்ப புதுவைக்கு போகிற மாதிரி காட்டுது. இதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இதில் ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் ஒன்று, இது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு குறையிறப்போ நமக்கு மழை குறைந்து விடும், கனமழையிலிருந்து சாதாரண மழையாக மாறிவிடும் அப்படின்றத கணிக்க வேண்டியிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR